இந்த வீடியோவில் நாம் உங்களுக்கு நியோபக்ஸ் எப்படி பேமெண்ட்டை கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது நியோபக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வழியில் பணம் அனுப்புவாங்க அப்படின்னா அதுக்கு நான் அவங்க 2-3 சிஸ்டம் வச்சுருக்காங்க. அதாவது உங்களுக்கு பேபால் வழியாக பணம் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பேஸான்னு ஒன்று இருக்குது, அந்த பேஸா வழியாகவும் பணம் கொடுப்பாங்க. ஆனால் உங்கள் எல்லாத்துக்கும் பேபால் நல்லா தெரியும். அதே மாதிரி இந்தியன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பேபாலுக்கு ஒரு நல்ல ஒரு ரெப்புடேஷன் இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் அந்த பண விஷயத்தை வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பணத்தை டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு பேபாலை யூஸ் பண்ணிக்கோங்க நியோபக்ஸில். ஓகேங்களா? இப்போது எவ்வளோ அமௌண்ட் ரீச் ஆனால் இவங்க பணம் கொடுப்பாங்க அப்படின்னா நீங்கள் நியோபக்ஸில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஃபஸ்ட் பேமெண்ட் எப்போ வரும் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட் $2 ரீச் ஆச்சுன்னா நீங்கள் பணம் எடுத்துக்கலாம். சரி, செகண்ட் பேமெண்ட் எவ்வளோ கொடுப்பாங்க, எவ்வளோ ரீச் ஆனால் கொடுப்பாங்க? 2வது டைம் நீங்கள் பணம் வாங்கும்போது $3 ரீச் ஆயிருந்தால் கொடுப்பாங்க. நீங்கள் தேர்ட் டைம் பணம் வாங்கும்போது $4 ரீச் ஆயிருந்தால் கொடுப்பாங்க. ஃபோர்த் டைம் பணம் வாங்கும்போது $5 ரீச் ஆயிருந்தால் கொடுப்பாங்க. இதே மாதிரி 6, 7, 8, 9, 10ன்னு போகும். ஒன்ஸ் நீங்கள் ஒரு $10 ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கடுத்த டைம்லேருந்து $10 ரீச் ஆனால் மட்டும்தான் பணம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்படி நீங்கள் இந்த நியோபக்ஸில் ஏர்ன் பண்ணுற மணியை உங்கள் பேபால் அக்கௌண்ட் வழியாக நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் எப்படி வந்து நியோபக்ஸில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எங்கள் டெக்னிக்கல் சப்போர்ட் டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.